அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقم. وقال أيضا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ஊசிக்கும் வையாய் அவ்வளன் பித்தக்குவல்லா. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏற்பட வேண்டும். இன்னும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபௌ தாபீன்கள், இன்னும் மார்க்கத்திற்காக உண்மையான கொள்கையை மக்கள் மத்தியில் சொல்வதற்காக அன்று முதல் இன்று வரை பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் மீதும் ஜும்மாவுடைய முக்கியத்துவத்தை முழுமையாக விளங்கி இமாம் மிம்பர் மீது ஏறுவதற்கு முன்பாக பள்ளிவாசலுக்குள் நுழைந்து 2 ரக்காத் தொழுது விட்டு முழுமையான கூலியை பெறுவதற்காக காத்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவ வேண்டும். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, வல்ல ரஹ்மான் நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். இந்த ஜும்மா என்பது நாம் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயம் அல்ல. மாறாக இந்த ஜும்மாவிலே அல்லாஹ் சொன்ன விஷயங்களை காது கொடுத்து கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய விஷயங்களை நாம் முதல்ல காது கொடுத்து கேட்டுவிட்டு, கேட்ட விஷயம் நம்மிடத்தில் இருக்குமானால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கொண்டு, கேட்ட விஷயம் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் இனி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தொழுதுவிட்டு துவா செய்துவிட்டு செல்ல வேண்டும். இந்த பாக்கியம் இந்த உலகத்தில் கொஞ்சம் பேர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான்.
800 கோடி பேர்களில் குறிப்பிட்ட சில பேர்களுக்கு மாத்திரம்தான் இந்த ஜும்மாவை சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ்வுடைய செய்தியையும் தூதருடைய வழிமுறையையும் கேட்பதற்கான பாக்கியத்தையும் தந்திருக்கிறான். முதல்ல அந்த அல்லாஹ் கொடுத்த அந்த அருள்கொடை என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை நாம் விளங்கிவிட்டோம் என்று சொன்னால் நமக்கு எல்லாமே புரிய ஆரம்பித்துவிடும். இலவசமாக கிடைத்த காரணத்தினால் பல விஷயங்கள் நமக்கு புரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு விஷயத்திற்கு கஷ்டப்பட்டு நாம் அதை பெற்றிருந்தால் அதனுடைய மதிப்பு நமக்கு விளங்கும். கஷ்டப்படாமல் யாரோ கஷ்டப்பட்டார்கள், எங்கிருந்தோ வந்தது, ஏதோ அனுபவிக்கிறோம் என்ற அடிப்படையில் வாழும் பொழுது அதற்கான அந்த கஷ்டப்பட்டு பெற்றதற்கான அந்த விஷயம் இருக்குல்ல, அது நமக்கு விளங்காது. விளங்கணும், இன்ஷா அல்லாஹ் விளங்க முற்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த நேர்வழி என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இது அல்லாஹ் சொன்னபடி வாழ்தல், தூதருடைய வழிமுறைப்படி நடப்பதற்கு முயற்சி செய்தல் என்ற இந்த விஷயம் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் தான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்புகளிலேயே மிகச்சிறந்த சிறப்பாக இருக்கிறது. எத்தனையோ அருட்கொடைகளில் நம்பர் 1 அருட்கொடையாக இருப்பது என்னது? அல்லாஹ்வே முழுமையாக விளங்கி கொண்டு அவனுடைய வழிகாட்டுதல்களை முழுமையாக நடைமுறைப்படுத்தி காட்டிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றுகிற ஒரு எண்ணத்தை நமக்கு கொடுத்தாலும் அல்லாஹ், இதுதான் தலையாய அருள்கொடை. அது எப்பொழுது புரியும் என்று சொன்னால், இங்கே புரியும் சில பேர்களுக்கு. அவர்களுடைய வாழ்க்கை முறை, அல்லாஹ் தந்த அருள்கொடை, இங்கே அனுபவிக்கிற முறைகள் அல்லாஹ்வை பற்றி முழுமையாக விளங்கி கொண்டு நடைமுறைப்படுத்தும் போது தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படி தெரியவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக மௌத்தான பிறகு தெரிந்துவிடும். அல்லாஹ் நான் சொல்கிற கருத்தெல்லாம் சொந்தமாக சொல்லலை, குர்ஆனில் இருக்கிற விஷயங்களே ஒரு சாராம்சமாக சொல்லி கொண்டிருக்கிறேன். ஏன்னா அரை மணி நேரத்தில் அவளும் சொல்ல முடியாதுல்ல, குறிப்பிட்ட பாயிண்ட் தானே சொல்ல முடியும். அதனால் அப்போ நேர்வழி என்பது எங்கே இருக்கிறது என்றால், அல் குர்ஆனுக்குள்ள ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் செல்ல வேண்டும். முதல்ல யாரோ சொன்னார்கள், அந்த ஜமாத்தார்கள் சொன்னார்கள், அந்த தலைவர் சொன்னார், இவர் சொன்னார், கரெக்டாக இருக்கும், அந்த விளையாட்டுலாம் காமிக்கக்கூடாது. காமிக்காமல் அந்தந்த காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு தலைமுறைகளுக்கும் இந்த குர்ஆனை புரிகிற மாதிரி ஒரு விஷயத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். உதாரணமாக குர்ஆன் இறங்கிய பொழுது உலகம் முழுவதும் அந்த குர்ஆன் சென்று, அதே அரபி மொழியில் சென்று ஒவ்வொரு மொழிக்கும் அந்த அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்று புரியாமல் அதை அப்படியே ஓதி கொண்டிருந்த ஒரு காலம் அது எது வரைக்கும்? ஒரு 6 நூற்றாண்டுகள் வரைக்கும் தான். 7ஆம் நூற்றாண்டிலேயே ஆரம்பிச்சிருச்சு. அந்தந்த நாடுகளில் அந்தந்த மொழிகளில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் என்று விளங்க வேண்டும் என்ற ஒரு கருத்து அந்தந்த அறிஞர் பெருமக்கள் மத்தியில் தலை தூக்கியது. இப்படியே நடந்து வந்தது தான் இந்த குர்ஆன். இப்போ இன்றைக்கு 2025வது வருஷம், இன்றைக்கு குர்ஆன் கிட்டத்தட்ட 195 மொழிகளில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்று அவரவர்கள் தாய்மொழியில் படிக்கிற அளவுக்கு ஈஸியாக இருக்குது. என்னைக்கோ சொன்ன அந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு நான் ஓதப் போகிறேன் என்று சொல்லி ஓதி மூடி வச்ச காரணத்தினால தான் இன்றைக்கி இந்த சமுதாயம் படு பாதாளத்தில் இருக்குது. நம்ம நினச்சிட்ருக்குறோம், நம்ம நல்லா சாப்பிட்றோம், நல்ல வீட்டில் வாழ்கிறோம், ஏசி வச்சுருக்கிறோம், கார் வச்சுருக்கிறோம், வியாபாரம் பண்ணோம் நினச்சிட்ருக்கிறோம். ஆனால் இந்த அல்லாஹ்வையும் தூதரையும் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால எவ்வளோ பேர்கள் இன்றைக்கு புர்கா கூட போட முடியாத அளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன என்று சொன்னால், இந்த மார்க்கத்துடைய அசலாக இருக்கிற, இந்த மார்க்கத்துடைய அடிப்படையாக இருக்கிற அந்த குர்ஆன் மக்கள் மத்தியில் செல்லாததான் காரணம். அப்போ அல்லாஹ்வையும் தூதரையும் ஏற்றுக்கொண்ட நாம் கூட இன்று வரை என்ன செஞ்சிட்ருக்கிறோம்? ஓதிக்கொண்டு தான் இருக்கிறோம். ஓதிக்கொண்டு மூடி வைத்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதை திறந்து பார்த்து ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ஆயத்தை மாத்திரம் நம்ம விளங்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால்
அந்த ஒரு ஆயத்து போதும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு. அந்த அளவிற்கு ஒவ்வொரு ஆயத்துகளும் கருத்துக்களால், அறிவால், அது சொல்ல முடியாத பொக்கிஷமாக ஒவ்வொரு ஆயத்தும் இருக்கிறது. 6328 ஆயத்துகளில் ஒவ்வொரு ஆயத்தும் ஒவ்வொரு கருத்தை சொல்லி உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியாக அதுக்குள்ளே இருக்கிற அந்த விஷயத்தை ஒரு ஆயத்தை படித்து புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்த ஆரம்பித்து விட்டால் கூட சரியான பாதையை அவர்கள் கிடைத்துள்ளது. அந்த அளவுக்கு அற்புதமாக இந்த குர்ஆன் இருக்கிறது. உதாரணமாக பாருங்களேன், நேரத்தை கருதி நான் ஒரு வசனம் அல்லது 2 வசனத்துக்கு மாத்திரம் நான் இந்த மொழிபெயர்ப்பு செய்கிறேன். அது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். எல்லாரும் அடிக்கடி கேட்ட வசனம் தான் இது. 2வது அத்தியாயம் 45, 46வது வசனம். அது அல்லாஹ் சொல்லுகிறான், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷியின் அல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாக்கு ரப்பிஹிம் வ அன்னஹும் இலைஹி ராஜிஊன். இது அப்படியே இப்போ அப்படியே கிராத்தாக ஓதுனா சூப்பராக தான் இருக்கும். கிராத்தாக ஓதுனாக்கா நீங்களாம் சொல்லுவீங்க, மாஷா அல்லாஹ் நல்லா கிராத் நல்லா ஓதுறாரு, குரல் நல்லா இருக்குது, நல்ல கம்பீரமான குரலாக இருக்குது, என்னம்மா ஓதுறாரு. இந்த ட்ரெண்டு தான் இன்றைக்கி உலக அளவில் இருக்குது. இன்றைக்கு அதிகமாக ட்ரெண்டாக இருக்குது என்னது, ஓதுகிற அந்த விஷயத்தை பார்த்து விட்டு கிராத் நன்றாக இருக்கிறது, குரல் நன்றாக இருக்கிறது, எப்படி ஓதுகிறார்கள் பார்த்தியா என்ற கமாண்ட் வருதே தவிர அதுக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை பெரும்பாலும் நாம் அறியவில்லை. முதல்ல பாருங்கள், இப்படி தான் இந்த குர்ஆனை படிக்கணும். வஸ்தைனு, இதுக்கு என்ன அர்த்தம் கீழே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷனை பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி எல்லா ஏஐ டெக்னாலஜி வரைக்கும் வந்துருச்சு. இன்றைக்கி சும்மா கிளிக் பண்ணால் போதும், வஸ்தைனு அப்படிங்கிறத கிளிக் பண்ணது கீழே அர்த்தம் வரும். நீங்கள் எல்லோரும் உதவி தேடுங்கள். அல்லாஹ் ஒரு கமாண்ட் பண்ணுறான் நம்மளுக்கு எல்லாருக்கும். நம்பிக்கை கொண்ட, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட, தூதரை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் அல்லாஹ் கமாண்ட் பண்ணுறான், கட்டளை எழுகிறான். வஸ்தைனு, நீங்கள் எல்லோரும் உதவி தேடுங்கள். பிஸ் சபுரி, பொறுமையின் மூலமாக உதவி தேடுங்கள். வஸ் சலாத்தி, தொழுகையின் மூலமாக உதவி தேடுங்கள். 2-3 வார்த்தை இருக்கா இப்போ, வஸ்தைனு பிஸ் சபுரி வஸ்ஸலா. இந்த சேர்த்து அர்த்தம் சொன்னால் என்ன அர்த்தம் வருது? இப்போ தொழுகையின் மூலம் பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள்னு மொத்தமாக அர்த்தம் வந்துருச்சு. இப்போ என்ன செய்யணும்? இப்போ நம்ம அந்த சேர்த்து அர்த்தம் வச்சோம்ல, அதை கொஞ்சம் மைண்டில் கொடுத்து யோசிக்கணும். இப்போ அல்லாஹ் சொல்லுகிறான், தொழுகையின் மூலம் பொறுமையாக உதவி தேடுங்கள். அது என்ன தொழுகையின் மூலம் பொறுமையாக உதவி தேடுறது? தொழுகையின் மூலம் உதவி தேடுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஏன் அங்கே பிஸ் சபுரிங்கிற அல்லாஹ் என்று சிந்திக்க வேண்டும். இப்போ அங்கே தான் விஷயம் இருக்குது. தொழுதை விட்டு நீங்கள் எல்லாம் உதவி தேட வேண்டும். உதவி தேட வேண்டும் என்று சொன்னாலே தொழுகை தான் முதல் பாயிண்ட்டு. தொழுகை இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவதற்கான எந்த வழியும் கிடையாது. அப்படி தொழுதை விட்டு உதவி தேடும்போது கூட அவசரமாக நீ கேட்டதெல்லாம் கிடைக்குன்னு நினைக்கக்கூடாதுன்னு அர்த்தங்க. நீ துவா செய்கிற, அல்லாஹ்ட்ட தொழுகிற, துவா செய்கிற, நீ கேட்ட உடனே காலைல ஃபஜருக்கு நீ கேட்டேன்னா உடனே லுஹர் கிடைக்குன்னு நினைக்கக்கூடாது. பொறுமையாக இருக்கணும். அங்கே நீ கேட்கிற அந்த துவா ஒருவேளை உனக்கு அது பொருத்தமாக இருக்கிறதா, உனக்கு அது தேவையா என்று உனக்கே தெரியாது. பல இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், இதெல்லாம் உன்னுடைய தேவை என்னவென்று உனக்கு தெரியாது. முதல்ல உன்னை படைத்தவனுக்குத்தான் உன்னுடைய தேவை என்னன்னு தெரியும். அது எப்போ விளங்கும் என்றால், அல்லாஹ் சொல்லுகிற மாதிரி அந்த தொழுகையின் பக்கம் பொறுமையாக இருந்து நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விட்ட கேட்கும்போது, உதவியை அல்லாஹ்ட்ட கேட்கும்போது அந்த உதவியை அல்லாஹ் நாடினால் தருவான் என்று நினைத்து கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இப்படி படித்தாக்கா, குர்ஆனை எப்படி படித்தா உள்ளத்துக்குள்ளே ஒரு விஷயம் நமக்குள்ளே வரும். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? இப்போ ஆஹா, உதவி தேட வேண்டும் என்று சொன்னாலே அல்லாஹ்விடத்தில் நாம் செல்ல வேண்டும். உதவி தேடுவதற்கு மிக மிக தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. உதவி செய்துவதற்கு அவன்தான் தகுதியானவன். ஏனென்று சொன்னால் அவன்தான் என்னை படைத்திருக்கிறான், அவன்தான் என்னை வாழ வைத்திருக்கிறான். அவன்தான் வாழ வைத்த காரணத்தினால, நீ போயிட்டு வாழா என்கிட்ட சொன்ன காரணத்தினால, போன இடத்துல ஏன் இஷ்டத்துக்கு வாழாமல் எனக்கு ஏற்படுகிற எல்லா விதமான துன்பங்களையும் அவங்ககிட்ட சொல்லி எனக்கு உதவி செய்யாதா என்று கேட்பதற்கான சரியான இடம் அந்த தொழுகை தான் என்ற விஷயம் நமக்கு விளங்க ஆரம்பிச்சோம். அதை ஓதிட்டு மூணா விளங்காது, ஓதிட்டு மூடி வச்சா உண்மையிலே விளங்காது. அப்போ அந்த எண்ணம் உள்ளத்தில் வரும்போது நாம் என்ன செய்வோம்? அடுத்த கட்டமாக
அல்லாஹ் கிட்ட நாம் வந்து உதவி தேடணும்னு சொன்னாக்கா தொழுகையில் போகணுங்கிற எண்ணம் வரும். அந்த எண்ணம் உள்ளத்தில் வந்தோன்னவே அல்லாஹ்வை பற்றி விளங்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ தொழுகை என்பது மிக முக்கியமான அல்லாஹ் கொடுத்த அருள்கொடையாக இருக்கிற அந்த தொழுகை என்பதை நாம் மௌத்து வரைக்கும் கண்டிப்பாக விட மாட்டோம். அப்படியே விட்டு விட்டாலும் நமக்கு வந்து மனசு வந்து தாங்காது. காலையில் ஃபஜ்ர் தொழுகைக்கு எழவில்லை என்று சொன்னால் நமக்கு மனசு தாங்காது. பாங்க சொன்ன பிறகு பள்ளிவாசலுக்கு வரவில்லை என்று சொன்னால் மனசு தாங்காது. எவ்வளோ வேலை செஞ்சாலும் நம்முடைய ஈடுபாட்டை எல்லாம் ஆக்கி விடுவாங்க. நம்முடைய கால்களை வர வச்சிரும் அல்லாஹ். இதெல்லாம் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், சொந்தமாக சொல்ல. தத்தஜாஃபா ஜுனூபுகும் அனில் மலாஜி யதூன ரப்பவும் ஹௌஃபம் வ தமா மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். குர்ஆன் வசனம், காலைல ஓதுன வசனம் தான் இது. எல்லா வெள்ளிக்கிழமை எல்லா பள்ளிவாசலும் ஓதுன வசனம் இது. இவர்களுடைய விழா எலும்புகள் இருக்குல்ல, இந்த விழா எலும்புகளை நாம் ஆட்டோமேட்டிக்காக நாம் வந்து எழுப்பி வைப்போங்க. நல்லா அந்த வசனத்தில் சொல்கிறான்ல, தத்தஜாஃபா ஜுனூபுகுன்னா இந்த இது மாதிரி யாரெல்லாம் அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டும், கஷ்டங்களை அல்லாஹ்விடத்தில் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் படுத்து தூங்குவாங்க. ஆனால் தூங்கும்போது இவர்களுடைய விழா எலும்புகளை நாம் நேராக ஆக்கி விடுவோம்னு அர்த்தம் அந்த வசனத்தில் இருக்குது. 15வது வசனம், 31 16வது வசனம் இது. அப்போ இந்த பேசிக் ஒரு வசனத்தை நாம் படிக்கும் பொழுது அது சம்பந்தமாக இருக்கிற குர்ஆனில் இருக்கிற அடுத்த வசனங்களை ஆய்வு செய்து பார்த்தா ரொம்ப மிராக்கலாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ், இந்த அளவிற்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா ஒரு செயினை அல்லாஹ் வைத்திருக்கிறான் குர்ஆனுக்குள்ள. ஒரு விஷயத்தை ஆய்வு செய்யும் போது இன்னொரு விஷயத்தை வந்து இன்னும் கோத்து பார்க்கும் பொழுது ஒரு பிரம்மாண்டமான கருத்து உருவாக்க அங்கே வருது. அப்புறம் சொல்ல பாருங்க, இன்னஹா ல கபீரத்துன் இல்லா அலல் ஹாஷியின். இங்கே தான் எல்லாருக்கும் ஒரு ஆப்பு அல்லாஹ் வைக்கிறாங்க. இந்த அல்லாட்ட துவா செய்கிற விஷயம் இருக்குல்ல, அல்லாட்ட துவா செஞ்சுட்டு பொறுமையாக இருக்கிற விஷயம் இருக்குல்ல, இந்த விஷயம் சில பேர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அது யாராருக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குமா பின்னாடி எல்லாம் சொல்கிறான். அதை முதல்ல யாருக்கு ஈஸியாக இருக்குங்கிறது எல்லாம் சொல்கிறான். ஈஸியாக இருக்கிறது யாருக்குன்னு சொல்லிட்டாக்கா அதுலேருந்து கஷ்டமானவர்கள் எல்லாம் அங்கே வந்துடுவாங்க என்று அடிப்படையில் அல்லாஹ் சொல்கிறான். ஹாஷின்னா யார்? எல்லா நேரமும் தாங்கள் செய்கிற எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் என்று பார்த்து செய்கிறவர்கள் பேர் ஹாஷின். அரபியில் ஹாஷின்னா அல்லாஹ்வுக்கு அஞ்சுபவர்கள்னு அர்த்தம். அல்லாஹ்வுக்கு அஞ்சுபவர்கள் என்றால் என்ன என்றால், அல்லாஹ்வுக்கு அஞ்சுபவர்கள் என்பதோடைய யதார்த்த அர்த்தம் என்னன்னு சொன்னாக்கா, தாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் இந்த காரியம் சரியா தப்பா என்று அவர்கள் உள்ளத்தில் போட்டு ஆய்வு செய்வாங்க. முதல்ல நான் செய்கிற காரியம் சரியா தப்பா, என்னங்க இதெல்லாம் நடக்குமாங்க, நடக்க முடியுமா? உங்களுக்கு வந்து பிரமிப்பாக இருக்கும் நான் பேசும்போது. இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு கூட நினைப்பீங்க. ஃபாலோ பண்ண முடியும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க சஹாபாக்களுக்கு. அதனால தான் அங்கேயே கிடந்தாங்க அவங்க. ரசூலுல்லாஹ் விட்டு ஒரு செகண்ட் கூட போகாமல் கிடந்தாங்க. ஏன்? புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க குர்ஆனுடைய வசனத்தை. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஹாஷின்னா யார்? தாங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் தான். என்ன காரியம் செஞ்சிட போகிறோம் நம்ம இப்போ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும்? ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் என்பது நம்முடைய வாழ்க்கையுடைய ஒரு புதுசு தான் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும். இப்போ இன்றைக்கி என்னது 19ன்னு சொன்னாக்க இன்றைக்கி புதுசு. நம்ம நாளைக்கு விடிஞ்சா 20, அல்லாஹ் எழுப்புனா 20, இல்லைன்னா 19 முடிஞ்சிடும் நம்மளுக்கு. அப்போ காலையிலேருந்து சாயங்காலம் தூங்குற வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிட போகிறோம்? மிஞ்சி போனால் பாத்ரூம் போக போகிறோம், காலை எழுந்து பல் விளக்க போகிறோம், பள்ளிவாசலுக்கு வர போகிறோம், வேலைக்கு போக போகிறோம், மத்தியானம் சாப்பிட போகிறோம், திருப்பி கொஞ்சம் தூங்க போகிறோம், திருப்பி அசருக்கு வர போகிறோம், மகரிப் வர போகிறோம், இஷாக்கு வர போகிறோம், வேலை செய்கிறோம். அப்படி தானே? இதானே இந்த காரியங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த காரியங்கள் எல்லாம் இந்த காரியங்களில் செய்கிற வியாபாரமாக இருக்கட்டும், தூங்குவதாக இருக்கட்டும், எழும்புவதாக இருக்கட்டும், பள்ளிவாசலுக்கு வருவதாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருக்கட்டும், டோட்டல் விஷயங்களுமே இந்த காரியத்தை நான் செய்கிறேன் என்று சொன்னால் இந்த காரியம் அல்லாஹ் சொன்னதா என்று ஆய்வு செய்து பார்த்து அவங்க நடக்கிறாங்களே, இவங்களுக்கு பேர் ஹாஷி. ஒரு காரியத்தை செய்து விட்டு இன்னொரு காரியத்தில் கோட்டை வர்றதில்லை. ஒரு காரியத்தை கரெக்டாக செஞ்சிடுறது, இன்னொரு காரியத்தில் கோட்டை விட்டுறது. இன்னும் சொல்ல போனால் தொழு வந்துடுறது, அதுக்கப்புறம் வெளியே போனால் வேறு மாதிரி இருக்கிறது. இது யாருக்கு தெரியுது? நமக்கு தான் தெரியும். இது யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு தெரியும், நமக்கு தெரியும். அதனால தான் ஹாஷியின் யார் என்று யாரும் கண்டுபிடிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. அது
வெளிப்படையான தோற்றத்தை வைத்தோ, தாடியை வைத்தோ, தொப்பியை வைத்தோ, ட்ரெஸ்ஸை வைத்தோ, இபாதத்தை வைத்தோ, எதை வைத்தோ இவர் அல்லாவுக்கு அஞ்சுபவர் யாரையும் சொல்லக்கூடாதுங்கிறான் இங்கே. ஏன்னா இந்த விஷயம் வந்து அல்லாவுக்கும் அந்த மனிதனுக்குமான விஷயம். அந்த அல்லாவுக்கும் அந்த மனிதனுக்குமான விஷயத்தை ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் உட்கார்ந்து நான் யாருன்னு என்னை பற்றி நான் யோசிக்கணும். முதல்ல நம்ம பெரும்பாலும் நம்மகிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு 2 பேர் வந்துட்டால் அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருப்போம். நம்ம அவங்கள பற்றி நம்மளை பற்றி என்னைக்காவது பேசியிருக்கோமா? இல்லை மாஸ்டர், எல்லாரையும் சொல்லலை. முதல்ல நம்ம யாருன்னு பேசிக்கிட்டே இருக்கணும் டெய்லி. நம்ம யார் நான் சொல்லலைங்க, இதெல்லாம் ரசூலா சொல்லிக் கொடுக்குறாங்க. இது நான் வந்து சாராம்சத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ரசூலா சொல்ல கொடுத்த பாடமே நீ யாருன்னு மாதிரி யோசிச்சுட்டே இரு டெய்லி. காலைல ஏஞ்சியா நீ யாருன்னு யோசி, மத்தியானம் வந்தா நீ யாருன்னு யோசி, அசர் வந்தால், மகரிப் வந்தால், இஷா வந்தால், தூங்க போனால், எழுந்தா, எந்த செயல் செஞ்சாலும் நீ யாருன்னு யோசி. எங்கே யோசிக்கணும் அதுக்கு சொல்லி கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். நைட்டு தூங்க போகிறீல்ல, ஆமாம் தூங்க போகிறேன். தூங்க போகும்போது ஒழு செஞ்சுக்க, உட்காந்துக்க பெட்டு மேலே உட்காந்துக்கிட்டு காலிலேருந்து ஏஞ்சதுலேருந்து சாயங்காலம் தூங்குற வந்தீங்களா இப்போ தூங்குறதுக்கு, அப்போ உன்னை நீயே கணக்கு பண்ணி பாரு. நீ என்ன செஞ்ச எழுந்திரிச்சு, நீ எழுந்திரிச்சில்ல எழுந்திரிச்சு என்ன செஞ்ச முதல்ல யோசிச்சு பாரு. நீ ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்க, காலைல எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சேன், காலைல அல்லாவோட கட்டளை நிறைவேற்றினா இல்லையா, வேலைக்கு போகணுன்னா சரியாக தானே இல்லையா, அல்ல டபுள் கேம் ஆடுறேன்னா, இல்லை 3 கேம் ஆடுறேன்னா, 4 கேம் ஆடுறேன்னா, நானும் கேட்டுக்க வேண்டியது தான் இங்கே. அல்ல 5 கேம் ஆடுறேன்னா, எந்த விஷயத்திலலாம் நான் வந்து ரெஃபர் பண்ணி என்னுடைய தொழிலை நான் பண்ணேன், எந்த விஷயத்திலலாம் இது சரியாக தப்பான்னு யோசித்தேன் நான், அல்ல நானே வந்து சரின்னு கணக்கு பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டே இருந்தேன்னா, இதெல்லாம் கேட்க சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். இதெல்லாம் கேட்டுவிட்டு ஒன்றால் யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டிருக்குமானால் முதல்ல அந்த ஆள்கிட்ட போய்ட்டு மன்னிப்பு கேட்டு அப்புறம் தூங்குப்பாங்கிறாங்க ரசூலுல்லாஹ். பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வளர்த்துருக்காங்க பாருங்கள். சகாபாக்கள் அவங்க கடுமையான ஸ்ட்ரிக்டாக வளர்த்தாங்க. ஒன்றால் யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டிருக்குமானால் அந்த நபர்கிட்ட போய் என்னால் உனக்கு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது மன்னித்து விடு என்று கேட்டுவிட்டு தூங்கு. ஏன் என்று சொன்னால் அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமுத்து அஹியாது, நீ சாவ போகிறேன்னு அர்த்தங்க. தூங்க போது சாவ போகிற, காலைல ஏஞ்சா தான் எழுந்திரிப்ப. நான் ஓப்பனை பச்சையாக சொல்கிறேன். இதை நீ ஏஞ்சா தான் எழுந்திரிப்பேன், செத்து போயில போயிடுவேன். அதனால் அங்கே போய் மாட்டிக்காத. அதனால் அல்லாஹ் முன்னாடி நின்று கொண்டு அல்லாஹ் கேள்வி கேட்பதற்கு முன்பாக உன்னை நீயே தினம் தினம் கேள்வி கொண்டே இரு என்று பயிற்சி கொடுத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தான் ஹாஷின். இங்கே இந்த ஹாஷின்னு சொல்லி அரபி டு அரபிக்கோட டிரான்ஸ்லேஷன் அங்கே இருக்குது, அரபி டு தமிழ் இருக்குது. எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது விளங்குது. ஹாஷின் என்று சொன்னால் முழுமையாக தன்னை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட்டு தாங்கள் செய்கிற 24 மணி நேரம் அந்த வாழ்க்கை வரலாற்றை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்ந்து கொண்டு காலத்தை கழிக்கிறாங்களே, இவர்களுக்கு பேர் ஹாஷின். அப்புறம் சொல்கிறான் அவங்கள பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக அல்ல அடுத்த சொல்கிறான், அல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாக்கு ரப்பி. சூப்பர் வசனம் இது. அது பத்தாது அல்லாவுக்கு. இந்த ஹாஷின்னு சொன்னால் பத்தாது. ஹாஷின்னா சில பேர்களுக்கு புரியாது. ஹாஷின்னா இவங்களாம் தப்பாக நினச்சிடுவாங்க, பெரியார்னு சொல்லிடுவாங்க, மகான்ருவாங்க, தோற்றத்தை வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க. அதனால் அவங்க யார் தெரியுமான்னு அந்த அல்லதீன்னு நீங்கள் படிப்பேன் குரானில். அல்லதீன்னு நிறைய இடத்துல வரும் குரானில். அந்த அல்லதீன்னு வந்தாக்கா முன்னாடி சொன்ன விஷயத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமான கருத்துக்களை அல்லாஹ் விளக்கமாக சொல்லுகிறான்னு அர்த்தம். மேலே படித்த அந்த ஹாஷின் இருக்காங்கள்ல, அந்த ஹாஷின் யார் தெரியுமா? யதுன்னூன அன்னஹும் முலாக்கு ரப்பையும். யதுன்னூன என்று சொன்னால் உள்ளத்தின் அடித்தளத்தில் நினைப்பார்கள். அந்த நினைக்கிறது யாருக்கும் தெரியாது. அதான் ஏற்கனவே சொன்னேன் நான். நினைப்பு என்பது அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. அவங்களை பற்றி அல்லாஹ் விளக்கமாக சொல்லுகிறான். யதுன்னூன அன்னஹும் முலாக்கு ரப்பையும். யார் இப்படி நினைப்பாங்கன்னா நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வை சந்திக்கப் போகிறோம் என்ற எண்ணம் அவர்கள் உள்ளத்தின் அடித்தளத்தில் இருக்கும். சரியா? உள்ளத்தில் அடித்தளத்தில் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? இருக்காது, யாருக்கும் தெரியாதுல்ல. ஒய்ஃபை கண்டுபிடிக்க முடியுமா? புள்ள கண்டுபிடிக்க முடியுமா? சொந்தக்காரர் கண்டுபிடிக்க முடியுமா? ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்போ அல்லாஹ்வுக்கு மாத்திரமே தெரிந்த அந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக அல்லாஹ்வை சந்திக்கப் போகிறேன் என்று நினைக்கிறானா இல்லையா நான் தானே ரெஃபர் பண்ணணும். நான் அல்லாஹ்வை சந்திக்கப் போகிறேன் என்று நினைக்கிறேனா அல்லது சும்மா சொல்கிறேனான்னு யாருக்கு தெரியும்னு கேட்குறேன். யாருக்கு தெரியும்? நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும். நான் அல்லாஹ்வை சந்திக்கப் போகிறேன் என்று நினைத்து என் செயல்பாடுகள் இருக்கிறதா? அன்னகும் அது என்ன இருக்குது? அல்லதீன யதுன்னூன அன்னகும் முலாக்கு ரப்பிஹிம் அன்னகும் இலைஹி ராஜிஊன். அவங்க அடுத்தது நினைப்பாங்களாம், கண்டிப்பாக நான் அல்லாஹ்விடத்தில் திரும்பி போகிறேன் என்று நினைப்பார்கள். இவங்க தான் ஹாஷின். இப்படி ஒட்டுமொத்தமாக சேர்த்து இந்த அர்த்தத்தை வைக்கணும். இப்போ
இந்த காயத்தை படிக்கும் பொழுது இவர்கள் நினைப்பார்கள், அல்லாஹ்விட்ட திரும்பி போகிறோன்னு நினைப்பார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வை சந்திக்கப் போகிறேன்னு நினைப்பார்கள். தாங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் 24 மணி நேரமும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா, தூதர் சொல்ல சொன்னாங்களா பார்ப்பாங்க. இவங்க பேர் ஹாஷின்னு அல்லாஹ் சொல்கிறாங்களே. இந்த 3 பண்புகள் யாருக்கு இருக்கிறது நமக்கு மாத்திரம்தான் தெரியும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நினைப்பு யாருமே கண்டுபிடிக்க முடியாது. நீ என்னதான் உயிரை உனக்காகன்னு சொன்னாலும் சரிதான், உலகமே உனக்காகன்னு சொன்னாலும் சரிதான், நீ இன்றி நான் இல்லை என்று சொன்னாலும் சரிதான். யாராக இருந்தாலும் ஒய்ஃபு கிட்ட பர்சனல் விஷயத்தை ஒருத்தன் சொல்ல மாட்டான். ஒய்ஃபு நம்மள்ட்ட சொல்ல மாட்டான், சும்மா சொல்லிக்கணும். இதெல்லாம் வாழ்கிறதுக்கு தானே. இந்த உறவு முறைகள், இந்த கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பம், இதெல்லாம் உறவு முறைகள்லாம் இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்காக அல்லாஹ் தந்த ஒரு ஹெல்ப்பு தான் இது. இவங்க யார் எந்த யூஸும் பண்ண ஆகாது நம்மளுக்கு. நல்லா வழங்கிங்க. மறுமை நாளென்று யாரும் எந்த யூஸும் படமாட்டார்கள். அதனால் அல்லாஹ் சொல்லுகிறான், உன்னை நீயே திரித்து கொண்டு உனக்கு நீயே கேள்வி கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் உன்னை பற்றி யோசித்து கொண்டு இரு. உன்னை பற்றி யோசித்து கொண்டிருக்கும் போது உன் சுற்றுப்புறங்கள் நல்லா ஆகிடும். நல்ல ஐடியா கொடுக்குறான். நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீ உன்னை பற்றி முதல்ல யோசி. முதல்ல நீ யாருன்னு முதல்ல யோசி. அப்படி யோசிக்கும் போது பொய் சொல்லுமா? அது பொய் சொல்லாது. அதான் அல்லாஹ்வுடைய படைப்பில் மிக முக்கியமான படைப்பாக இருக்கிற மனசு இருக்குல்ல, உள்ள அந்த மனசை இது வரைக்கும் எந்த சயின்டிஃபிக்கும் கண்டுபிடிக்கல. நல்லா ரெக்கார்ட் பண்ணிங்க. இதெல்லாம் எவ்வளோ பார்ட் அவன் கண்டுபிடிச்சான். கண்ணு காது மூக்கு அதுக்கெல்லாம் அதெல்லாம் கொண்டு வந்துட்டான் மெடிக்கல். மனசு எங்கே இருக்குன்னு எவனும் கண்டுபிடி எங்கேயுமே யாருக்கும் தெரியாது. தனி உறுப்பே கிடையாது. அது மனசு என்ற அந்த தனி உறுப்பே கிடையாது உடம்புக்குள்ளே. ஆனால் எல்லாருக்கும் தெரியும் மனசு ஒன்று இருக்குன்னு. அந்த மனசு பொய் சொல்லாத மாதிரி அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். நீ என்ன கேட்டாலும் அது பதில் சொல்லணும். டேய் காலை தொழுதியா, தொழுதல்னா தொழுதுன்னு சொல்லும், தொழுதெல்லாம் தொழுதுன்னு சொல்லணும். திக்கர் செஞ்சான்னு சொல்லும், செய்யலன்னு சொல்லணும். ஒழுங்காக வியாபாரம் பண்ணியா, ஆமாம் ஒழுங்காக தான் வியாபாரம் பண்ணு சொல்லணும். இல்லைன்னா பொய் சொல்லுமா? அது எங்கே வட்டி வாங்கினியா சொல்லும். அது யாரை ஏமாத்தினியா சொல்லும். அது எங்கேயாவது இஸ்லாத்துக்கு மாற்றமாக ஏதாவது கடன் வாங்கினியா சொல்லும். அது வட்டி கட்டினியா சொல்லும். அது அப்புறமா அதே சொல்லிக்கும், வேறு வழி இல்லைன்னு சொல்லிக்கும். அது என்ன சொல்லணும்னா, அது மனசு பேசிக்கிட்டு இருப்போம் நம்ம மனசுக்குள்ளே. அது சொல்லும். என்ன சொல்லும்? வட்டி தான் வாங்கியிருக்கிறேன், ஆனால் வேறு வழி இல்லை, எனக்கு என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் என்ன செய்கிறது? இது மாதிரி வீட்டில் எல்லா கஷ்டத்துக்கும் மூல காரணமே நீ அல்லாஹ் விளங்கினது தான் காரணங்கிற அல்லாஹ் குர்ஆனில். இந்த உலகத்தில் மனிதர்களை மிக அழகாக வாழ்ந்துவிட்டு சொர்க்கம் அடைவதற்கான எளிய வழிமுறைகள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். எல்லா கஷ்டத்துக்குமே காரணம் நீ அல்லாஹ் விளங்குறதுன்னா 1000 ரூபாய் அல்லாஹ் சொல்லியாச்சு குர்ஆனில். இவங்களாக கஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த கஷ்டத்துக்கு தீர்வாக அல்லாஹ் சொல்லாத முறையில் போய் கடன் வாங்கிறது. நண்பர் ஒருத்தர் காலையில் எனக்கு அறிவுறுத்தினார். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இந்த அட்டை வசூல் பண்ண வந்துட்டுருக்கான், யாருன்னு பாருங்கள். எனக்கு புது ஊர், எல்லா இடத்துலையும் இருக்குது. நான் நினச்சிட்டு இருக்கிறேன் மாஸ்டர்லாம் முஸ்லீம் ஊரில் வட்டிலாம் இருக்காது. அந்த தண்டல்காரன்னு சொல்லுவாங்க சென்னை போன்ற இடங்களில். எங்கள் ஊரில் தண்டல்காரன்னு சொல்லுவாங்க. தண்டல்காரனாது அந்த அட்டையில் எழுதிக்கிட்டு ஒரு காசை கொடுத்துட்டு வட்டி போட்டு வாங்கிட்டு இது பண்ணுறது. வட்டி தானே அது. 1க்கு 2 பிஸ்னஸ் பண்ணுறது. கமிஷனுங்கிற பேரில் வாங்கி உள்ளே போட்டுக்கிறது காசை. இதெல்லாம் என்ன பண்ணிக்கிறது? இதெல்லாம் வியாபாரம்னு சொல்லிக்கிறது. என்னது? இதெல்லாம் வியாபாரம். நீங்கள் கேட்டு பாருங்கள் மனசு. நீங்கள் பயனை கேட்டுட்டு வீட்டுக்கு போங்க. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நைட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி ஒழு செஞ்சுட்டு உட்காந்துருங்க. ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாருங்கள், நம்ம ஒழுங்காக தான் இருக்கிறோமா. இதுதான் வழி, வேறு ஒன்றும் வழி இல்லை. யாருக்காக செய்ய வேணாம். அல்லாஹ் சொல்கிற ஹாஷிகளாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பண்பு நம்ம வளர்த்தாக வேண்டும். அல்லாஹ்வை சந்திக்கப் போகிறோம் என்று எனக்கு உண்மையிலே நினைப்பு இருந்தால் நான் இதை ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்துட்டாங்க. இதை என்னது? அல்லாஹ் முன்னாடி நிற்க போகிறோன்னா சும்மா நிற்க போகிறோம். உனக்கு வெல்கம் பண்ண போகிறது அல்லாஹ் ஒன்றாங்க. பாப்பா தம்பி உட்காருன்னு நீ செய்கிற எல்லாத்தையும் ஏட்டு உன் கையில் கொடுக்க போகிறான். அன்னைக்கு உனக்கு வினவு தெரிஞ்ச நாள்லேருந்து நீ செய்கிற சிறிய பெரிய செயல்களெல்லாம் உனக்கு பதிவு செய்யப்படுகிறது. இன்னா அழுத்தம் நாகு தாயரகுப்பி உனக்கு நுஹ்ரிஜலகு யௌமல் கியாமா எல்காகு மன்சூரா. குர்ஆன் வசனம். இதெல்லாம் நாம் ஆழமாக ஒரு சதை துண்டை உன்னுடைய கழுத்துக்கு மேல் பக்கத்தில் ஆழமாக பதிஞ்சு வச்சுருக்கிறோம். அழுத்தம்னா ஒட்டி வச்சுருக்கணும் அர்த்தம் குர்ஆனில், அரபியில். அது நீ செய்கிற சிறிய பெரிய காரியங்கள்லாம் அது பதிவு செய்து கொண்டே இருக்கிறது. அதை நாம் தனியாக பிரிக்க இருக்கிறோம். நுஹ்ரிஜலகு யௌமல் கியாமா வெளிப்படுத்தாக இருக்கிறோம். எல்காகு மனுஷரை கண்ணால் பார்க்க இருக்கிறேன்னு அர்த்தம். அதுக்கு அந்த கண்ணால் பார்க்க இருக்கிற அந்த விஷயத்தை நம்புகிறாய் என்று சொன்னால், காஷியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால்,
அல்லாவை சந்திக்கப் போகிறேன் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவன்கிட்ட திரும்பி போகிறேன் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இருக்கணும் என்று சொன்னால், உன்னை நீயே தினமும் நீ எக்ஸாமின் பண்ணிக்கன்னு சொல்லி கொடுத்தாங்க நம்மளுக்கு. ஏராளமான வசனங்கள் குரானில் இருக்குது. அப்போ குரானோடு தொடர்பு ஒருத்தர் நேற்று நான் ஒரு நண்பர் சந்தித்தேன். அவர் ரொம்ப அழகான கருத்து ஒன்று சொன்னார். நான் கேட்டதில்ல அந்த கருத்து சொன்னார். அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, அல்லாவோடு பேசணுமா குரானை திறந்துக்க, நீ அல்லாவோட பேசணுமா தொழுகைக்கு வந்துருன்றார். ஒரே பையனில் மொத்தம் லமாலிஷ். அல்லாஹ் ஓன்ட்ட பேசணுன்னா குரானை திறந்துக்க, உள்ள அல்லாஹ் பேசுகிறான். அங்கே எங்கே அல்லாவுடைய வார்த்தை தானே அது, கலாமுல்லா தானே அது. அந்த கலாமுல்லா உயிரோடு இருக்கிறது. திறந்தீங்கன்னா அல்லாஹ் ஒன்றை பேசிட்டு நீ பேசுகிறோம், அல்லாட்ட தொழுகைக்கு வந்துடு. இந்த ரெண்டு விஷயங்கள் இன்றைக்கு இல்லாத காரணத்தினால ஏராளமான நோய்வாய்ப்பட்டு இருக்குது இந்த சமுதாயம். நாங்கள் படிக்கிற காலத்தில் எங்கள் உஸ்தாத் ஒரு கதை சொல்லுவார். கதை சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன் நன்மைக்கிறது. அவர் சொல்லுவார், ரோட்டில் ஒரு மனுஷன் மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடந்தானோ. எங்களுக்கு அந்த காலத்தில் நடந்த பாடம் இது. அப்போ எல்லாம் வந்தாங்களாம், இவருக்கு கண்ணு சரியில்லை, இவருக்கு கண் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போன ஒருத்தர் சொன்னாராம். ஒருத்தர் இன்னொரு சொன்னார் காது சரியில்லைன்னு சொல்லி. இப்படி எல்லாம் வந்தவங்கெல்லாம் ஒரு கமெண்ட் பண்ணாங்களாம், இவர் காது சரியில்லை, கண்ணு சரியில்லை, இவருக்கு நடக்க முடியல, வைக்க முடியல, அந்தந்த ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிட்டு போங்கன்னாராம். அந்த ஊரில் ஒரு கிளையை வந்தாங்களாம். ஏம்மா அந்த கிளையை சொன்னாங்களாம், எப்போ இந்த மனுஷனுக்கு நோயே கிடையாது, இந்த மனுஷன் சாப்பிடல 3 நாளாக, அதனால் அந்த சோறு இருக்கிற பழைய சோறுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பழைய சோறு கொஞ்சம் கரைச்சி ஒரு வாயில் ஊற்றுங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ட்டான். எதுக்கு உதாரணம் சொன்னார்னாக்கா, அதே மாதிரி தான் இன்றைய சமுதாயம் இன்றைக்கு நோய்கள் நிறையா இருக்குது. அரசியல் அது அப்படி இது அப்படி அது அப்படி இது அப்படின்னு ஓடுறான் எல்லாம். அந்த நோய்க்கு தீர்வு என்னன்னு சொன்னாக்கா, இவன் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அல்லாஹ் சொன்னது என்ன சொல்லியிருக்கான் என்று பார்க்க ஆரம்பித்து விட்டால் அதுதான் தீர்வு. வேறு எந்த தீர்வை கொண்டு போனாலும் செட்டாகாது. அது மனுஷன் எல்லாம் சேர்ந்து கற்பனை பண்ணி ஒரு தீர்வை கொண்டு வர நினைத்தாலும் அந்த தீர்வால் எந்த விதமான ஒரு முன்னேற்றத்தையும் உன்னால் கொண்டு வரவே முடியாது. அல்லாஹ் சொல்லுகிற தீர்வு, அல்லாஹ் என்ன எதற்கு படைத்தான், ஏன் வாழுகிறேன், எதற்காக வாழ்கிறேன், எதை நோக்கி செல்லுகிறேன், எங்கே போகிறேன் என்ற எண்ணம் எல்லாம் உனக்கிலேயே வரும் பொழுது அது எல்லாமே சரியாகிவிடும். ஒரு தனி மனிதன் தான் ஒரு கூட்டாகமாக போகிறான், ஒரு தனி மனிதன் குடும்பமாக ஆகுவான், அப்புறம் குடும்பம் சமுதாயமாக மாறும், சமுதாயம் நாடாக மாறும், நாடு உலகமாக மாறும். ஒரு பாயிண்ட் அல்லாஹ் தோணும் சொல்லிட்டாங்க, உன்னை நீ சீர்திருத்துக்கோள் முதல்ல, பாக்கி எல்லாமே சரியாகிடும். உன் சரௌண்டிங்கை சீர்திருத்தணுமா, நீ சீர்திருத்துங்கிற அல்லாஹ் தோதரும். அதனால் நோய்வாய்ப்பட்டிருக்கிற நம்முடைய மனதை சரியாக நாம் ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு ஒழுங்காக வாழ ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய நம்பிக்கைக்கு தோதுவாக வாழுகிறோம் என்று அர்த்தம். அப்படி செய்யாமல் தொழுதேன், நான் வேறு வேலை பார்க்குறேன், நான் தொழுதேன், நான் இப்படி வேணாலும் இருக்கிறான், இதெல்லாம் செட் ஆகாது. இந்த ஆள் இந்த திம்மாவில் தான் போய் செட் ஆகுது. பயானுக்கெல்லாம் சொந்த வாழ்க்கையெல்லாம் சும்மா இது அப்படி நினச்சிட்டு போனீங்கன்னாக்கா அது எனக்கு தெரியாது. அது அப்போ ஜும்மா என்பது ஆரம்பித்தேன். ஜும்மாவில் கிடைக்கிற ஒரு பாயிண்ட் ஒருவேளை உங்களுடைய மனதில் ஒரு கிராஷ் செக்ஷனை ஏற்படுத்தினால், ஒரு கிராஷ் என்று சொல்லுவாங்க, ஒரு ஸ்பார்க்கு, அந்த ஸ்பார்க்கை எடுத்துக்கிட்டு நீங்கள் தான் தனிமையில் உட்காந்து சிந்திக்கணும். உங்கள் மனைவியை சிந்திக்க சொல்லணும், சுற்றுப்புறங்களை சிந்திக்க சொல்லணும். முதல்ல வீடுகளில் சொல்லணும். முதல்ல எத்தனையோ வீடுகள் நான் பார்க்குறேன் இந்த 2 வருட காலமாக, எத்தனையோ பெரியவர்கள் சும்மா அப்படியே உட்காந்துருக்கிறார்கள், தொழுகைலாம் போகிறது கிடையாது, யாருமே சொல்கிறதுக்கும் ஆள் கிடையாதுன்னு தெரியல. எல்லா பிள்ளைகளும் நிறையா நல்லா இருக்கிறாங்க, பிள்ளைகள்லாம் வர்றாங்க, வேலைக்கு போகிறாங்க, வண்டியில் வர்றாங்க, காரில் வர்றாங்க, பைக்கில் வர்றாங்க, அப்பா உட்காந்துருக்காரு வாசலில், தொழுகை போகணுன்னு சொல்கிறது கிடையாது. பப்ளிக்கில் உட்காந்துட்டு சிகரெட் அடிக்கிற ஆள் இருக்கிறாங்க முஸ்லீம் ஏரியாவுக்குள்ளே. ஃபோனில் பேசுகிறார் ஒருத்தர், நான் காதில் கேட்குற ஒரு நாள் வந்துட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, எங்கே மச்சான் இருக்கிறீங்க, அவர் சொல்கிறாரு, இப்போ தான் மச்சான் 10 வச்சுட்டு உட்காந்துருக்கிறேன் அப்படிங்கிறார். நான் கொச்சைப்படுத்த சொல்லலை, அந்த அளவிற்கு ஒரு உள்ளத்துக்குள்ளே தான் செய்கிற காரியம் தப்பு என்று விளங்கலை, அதை பகிரங்கப்படுத்துக்கிற அளவுக்கு தான் இன்றைக்கு நம்ம இருக்கிறோம். அப்புறம் சொல்லிக்கொள்கிறோம் முஸ்லீம்னு சொல்லிக்கொள்வதால் என்ன வரப்போகிறது? அப்போ அல்லாஹ்வும் தூதரும் சொல்லுகிற விஷயங்களை எங்கே போய் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், எல்லோரும் புரிகிற மாதிரி உள்ள விஷயங்களை இன்றைக்கு மிக விசாலமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். நாங்கள் படித்த காலத்தில் இப்படி கிடையாது. நாங்கள் படித்த காலத்தில் எல்லாத்தையும் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு வர வேண்டியது. ஒரு காலத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா படிக்கும் போகும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாலும் இந்த குரானையே படிக்க முடியும். அந்த சூழ்நிலை அன்னைக்கு இருந்தது எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இன்றைக்கு அப்படி கிடையாது. ஒரே ஒரு செல்ஃபோனுக்கு வைத்துக்கொண்டு
ஒரு மாணவன், ஒரு இளைஞன், ஒரு சின்ன பிள்ளை, பெரிய பிள்ளை, யாராக இருந்தாலும் எடுத்து படிக்கிற அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறார், ரொம்ப எளிமையாக வைத்திருக்கிறான். அதன் பக்கம் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லாம் போங்கள், சென்று இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுகிற விஷயங்களை விளங்குங்க. உங்களை நீங்களே சமாதானப்படுத்தி கொண்டு வாழ ஆரம்பித்து விடாதீர்கள். நாங்கள் செய்கிற காரியம்லாம் சரிதான், அதெல்லாம் அங்கே போய் பார்த்துக்கலாம், அல்லாஹ் மன்னிச்சிடுவான் அப்படின்னா தைரியமாக இருந்துடாதீங்க. அல்லாஹ் மன்னிக்கிறது எதுன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் நிறையா பதிவு செய்கிறான். அல்லாஹ் மன்னிக்கிறது உனக்கு நீயே செஞ்ச பாவங்கள் மாத்திரம், அதுவும் அடுத்த ஆளுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாத பாவங்கள் தான் மன்னிப்பதாக குர்ஆன் முழுவதும் அல்லாஹ் சொல்லுகிறான். தைரியமாக உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் அங்கே போய் பார்த்துக்கலான்னு நினச்சிங்கன்னாக்கா நம்முடைய அந்த நம்பிக்கையுடைய தரம் ரொம்ப குறைவாக இருக்கிறது என்பதை நாமே விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த தஸ்கியா என்று சொல்லக்கூடிய தன்னைத்தானே சுய பரிசோதனை என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் நானும் செய்ய வேண்டும், நீங்களும் செய்ய வேண்டும். நான் சொன்ன ஓதி ஆயத்துகளெல்லாம் எனக்கும் உங்களுக்கு தான், உங்களுக்கு மாத்திரம் இல்லை. நாங்கள் அதை டீப்பாக ஆய்வு செய்து படிக்கும் போது எங்களுக்கு விளங்குகிறது. எங்களுக்கு ஒன்று தெரியாமல் தான் நாங்கள் இருந்தோம். அல்லாஹ்வின் அருளால் அல்லாஹுக்கு சுபஹானஹு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா, அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். அல்லாஹுக்கு சுபஹானஹு நேர்வழி கொடுத்ததால் இது எங்களுக்கு தெரிந்தது. சொந்த புத்தியோ, சொந்த அறிவோ, சொந்த நாலேஜோ எதுவும் எங்களுக்கு சுத்தமாக கிடையாது. குர்ஆனை படித்ததால் அதிலிருந்து கிடைக்கிற அறிவை பெற்றுக்கொண்டு நாங்கள் தரமான விஷயமாக நாங்கள் ஆகியிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கிறான், அதற்கு அவனுக்கு தான் புகழ் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வாசகத்தை மறுமையிலும் அவர்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறார். 7வது அத்தியாயம் 43வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததி லவ் குன்னா, இப்படியே இருக்க வசனம், லவ் குன்னா லினஹ்ததி, அல்லாஹ் ஒருவேளை எங்களுக்கு நேர்வழி காட்டவில்லை என்று சொன்னால் நாங்களும் நேர்வழி பெற்றவர்கள் அல்ல. அதனால் அல்லாஹ் நேர்வழி காட்டிய விஷயங்கள் குர்ஆனில் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை அனைவரும் நாமல் தான் படித்து விளங்கி எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று சொல்லிக்கொண்டு நம்மை நாமே சீர்திருத்தி கொண்டு வாழ்கிற வாழ்க்கை முறையை நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் தந்த அருள்புரிவானாக. எவ்வளவு கேட்டாலும் நீங்கள் சும்மா சொல்லிக்கிட்டே இருங்க, நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கும் அல்லாஹ்வுக்குமான விஷயம் என்பதை நான் உங்கள் தரப்பில் விட்டு விடுகிறேன். அவையெல்லாம் தெரிந்து கொண்டு வாழுங்கள். சுற்றுப்புறங்கள் நமக்கு முழுமையாக சரியாக இல்லை, மார்க்கத்துக்கு முரணாகத்தான் அவ்வளவு இருக்கிறது. நம்பிக்கை கொண்ட நம்ம தான் அதையெல்லாம் உடைப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அவங்களோடு சேர்ந்து மிங்கிலாகி கொண்டு இதெல்லாம் சாத்தியம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு நம்மை நாம ஏமாற்றி கொண்டு இருக்கக்கூடாது. அந்த வாழ்க்கை முறையை விட்டும் நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொள்ள வேண்டும். ஏண்டா இன்றைக்கி 99.99% பேர்கள் மார்க்கத்துக்கு முரணாக இருக்கிறார்கள். சுற்றுப்புறம் சரி கிடையாது, எல்லாமே சரியில்லாத இடத்தில் தான் நம்மை போன்ற சிறு கூட்டத்துக்கு அல்லாஹ் நேர்வழி கொடுத்து இவர்களாவது சரியாக இருப்பார்களா என்று அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த எண்ணத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டு நாமெல்லாம் பொறுப்புதாரிகள் என்று விளங்கி செயல்படக்கூடிய பாக்கியத்தை வளர்மான் எனக்கு உங்களுக்கு தந்த அருள்வானாக. வாசலிதாவன் அணிந்துள்ளார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். நான் எப்போதும் சொல்கிற விஷயந்தான், ஜும்மா என்ற இந்த அருள் கொடை முழுமையாக கூலியை பெற வேண்டும். அந்த ஜும்மாவுக்கு வந்ததன் மூலமாக கிடைக்கிற ஒரு அறிவை பெற வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் இமாம் மிம்பர் மீது ஏறுவதற்கு முன்பாக வர வேண்டும். பெரும்பாலும் வந்தவர்களுக்கு கொஞ்சம் புரியாது. ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கே நம்ம பேசுறது கொஞ்சம் புரியாமல் இருக்கும். கடைசியில் வந்தவங்களுக்கு என்ன புரியும்? ஒன்றும் புரியாது. இப்படியே நம்ம காலத்தை தள்ளிடலாம்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. அதையும் சொல்லி வச்சுக்கிறேன் நான். இப்படியே நம்ம காலத்தை தள்ளிடலாம், இவங்க அப்படி தான் பேசுவாங்க, நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருப்போம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். முதல்ல நம்மகிட்ட 5 வேளை தொழுகை கிடையாது, அது ஒரு பாயிண்ட்டு இல்லை மாஷா அல்லாஹ் சில பேர்களை தவிர. அதுக்கப்புறம் ஜும்மா வழியாவது குறைஞ்சபட்சம் அந்த வியாபாரம்லாம் அவ்வளோ மைண்டில் போட்டு வச்சுக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்படுறோம். இதெல்லாம் கஷ்டம், இது உண்மையிலே கஷ்டம்தான். இது அவ்வளோ விஷயத்தை உள்ளே போட்டு குழப்பி என்ன செய்ய போகிறோம் குழப்புற நேரத்தில் ஒரே ஒரு அருட்கொடை ஜும்மாவுக்கு கூட ஒரு 5 நிமிடம் முன்பாக அந்த உரையை கேட்டாவது ஒப்பமே அப்படிங்கிற எண்ணமாவது உங்களுக்கு இருந்திருக்கணும். அதுலேயும் மைனஸாக இருக்குது. அப்போ ஏற்கனவே சொன்ன கதை தான் இது. நோய் அதிகமாக இருக்கிறது. அந்த நோயை போக்குவதற்கு அல்லாஹ்விடத்தில் தான் நம்ம துஆ செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்ளாதீர்கள். அல்லாஹ் குர்ஆன் நிறைய இடத்துல பதிவு செய்யலாம். யுஹாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனு வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும். இவங்க நம்பிக்கை கொண்டவர்களையும் அல்லாஹ்வை ஏமாற்ற பார்க்குறாங்க,
ஏமாற்ற முடியாது, இவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் என்று பல இடங்கள் அல்லாஹ் பதிவு செய்கிறான், ஒரு இடம் கிடையாது. அதனால தான் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனுக்குள்ளே போங்க, விஷயத்தை விளங்குங்க, யார் பேச்சும் கேட்காதீங்க. அல்லாஹ்வுடைய பேச்சு வாழக்கூடிய தௌஃபீக் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அருள்வானாக. வாசல் என்று